ஹாய் காய்ஸ், ஊருக்கு வந்துட்டு அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் குலதெய்வ கோயில் வந்து ஜெயங்கொண்டத்தை தாண்டி உடையார்பாளையம், அடுத்து வந்து இரும்புலிக்குறிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் தான் வந்து குலதெய்வ கோவில் இருக்குது. ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. போகிற வழியில் வந்து இந்த கோவில் இருந்துச்சு. இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த கோவில் நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலை தாண்டி தான் குலதெய்வ கோயிலுக்கு போனோம். ஒரு வழியாக குலதெய்வ கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து எங்களோட குலதெய்வ கோயில் இரும்புலிக்குறிச்சியில் இருக்குது. இங்கே வந்து பச்சையம்மனும் வீரனும் எங்களுக்கு வந்து குலதெய்வம். போனதும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் விளக்குலாம் எல்லா சாமிக்கும் போட்டுட்டு அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்சு தான் வந்து படைப்போம். எப்பொழுதுமே சக்கரை பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்கள் அம்மா, இது வந்து என்னோடய அக்கா, அப்புறம் வந்து இது எங்கள் அப்பா, இது வந்து என்னோடய அக்கா பொண்ணு, இது வந்து செகண்ட் பொண்ணு, ஃபஸ்ட்டு ஒரு பையன். அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். அபிஷேகம் பண்ணாங்க. அது வந்து வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சாமிக்கு வந்து படைக்க ஆரம்பிச்சிட்டோம். சக்கரை பொங்கல், மாவிளக்கு அதெல்லாம் வச்சு படைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா சாமிக்கும் படைச்சிட்டு சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டோம். அப்புறம் வந்து சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மா வந்து புளிசாதம் வர கலர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மதியத்துக்கு. அப்புறம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் தான் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி அப்புறம் கோவிலெலாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கோவிலை சுற்றி பெரிய இடம், வெறும் மரம் இது மாதிரி தான் இருக்கும். வருஷம் வருஷம் கோவிலுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஃபேமிலியோடு எல்லாருமே வந்துடுவோம். இந்த வருஷமும் எல்லாருமே வந்திருந்தோம் ஊருக்கு. எங்கள் மச்சான ஃபாரினில் இருந்தாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்களும் ஊருக்கு வந்ததுனால எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இதுமாரி நிறைய சாமி சிலைலாம் இல்லை. இப்போ தான் ஒரு 4 வருஷமாக வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி இதெல்லாம் சிலைலாம் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. வருஷம் வருஷம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அதுபோல் தான் இந்த வருஷமும் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் டைம் ஆகிடுச்சு, அதனால் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு. இது வந்து குளம் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த குளத்து தண்ணியை தான் வந்து இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே குடிக்கிறாங்க. இங்கே கூட வச்சுருக்காங்க பாருங்கள், குடிநீர் குளம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குளத்துல இருந்து தான் தண்ணி மொண்டு தான் பொங்கல் வைக்கிறது, அபிஷேகத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த குளத்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஃபுல்லாக முந்திரி காடு தான், நிறைய முந்திரி காடு தான் இருக்கும். ஆனால் முந்திரிலாம் இல்லை, நாங்கள் போனப்போ சீசன் இல்லை, மே மாதம் தான் சீசனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாய்.